டேட்டூ போட்டுக்க ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக ரொம்ப ஆசைப்பட்றேன். இருக்கிற கொஞ்சம் தைரியம் இதை பார்த்தா போயிடும் போல. என்ன ஆனாலும் சரி, முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொளி ஒரு முன்னுதாரணம். இந்த காணொலியை முழுமையாக தொடர்ச்சியாக பாருங்கள். டேட்டூ அப்படின்ற வார்த்தையை சொன்னாலே வலிக்குது அப்படின்ற நிறைய பேரும் இருக்கிறாங்க. அந்த பல பேருக்கு மத்தியில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஒரு அனுபவத்தை முயற்சி பண்ணி தான் பார்க்க போகிறேன், அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தைரியமாக வர சில பெண் சகோதரிகளும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் சகோதரியோட முதல் டேட்டூ அனுபவம் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இவங்களோட முதல் டேட்டூ அனுபவம் எப்படி இருந்துச்சுன்றதை இந்த காணொலியில் முழுசாக நான் விளக்குறேன். இவங்க முதலாக நம்மளோட டேட்டூ அரங்கத்துக்கு வந்தபோது இந்த டேட்டூ எப்படி இருக்கும், இவங்களோட கண்ணில் ஒரு பயம் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்த உடனேயே ஒரு 20 இல்லை 25 நிமிஷத்தில் சரின்னு சொல்லிட்டாங்க. ஓம் அப்படின்ற இந்த பிரணவ மந்திரம் போடுறதுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை, இது யார் வேணாலும் போட்டுக்கலாம். இருந்தாலும் அதை நான் போட்டுக்க முடியும் என்னால் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையோட சரின்னு சொல்லிட்டாங்க. ஓம் எனப்படும் இந்த சின்னம் 2 அங்குலத்திலிருந்து 3 அங்குலம் வரைக்கும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு அங்குலத்துக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு நாங்கள் வசூலிக்கிறோம். இது மிகவும் குறைந்த கட்டணம் தான். இதை நீங்கள் யார் வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடவுள் குறியீடுகள், சின்னங்கள், ராசிக்கு ஏற்பட்ட சின்னங்கள், இதை எல்லாத்தையும் எல்லாருமே போட்டுக்கலாம். இதனால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை அண்டாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கடவுள் குறியீடுகள் நம் மனசில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை விளைவிக்கும். நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம் உடல் பாகத்தில் நாம் தினமும் பார்க்குற இடங்களில் இந்த மாதிரியான கடவுள் குறியீடுகள் மற்றும் நம் ராசிக்கு ஏற்றவாறான குறியீடுகள், சின்னங்கள் நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படின்றதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. முதலாக டேட்டூ போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படுறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். அந்த பயத்தையும் தாண்டி ஒரு உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் ஒரு டேட்டூ போட்டுக்கிறதுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும் அப்படின்றதுக்கு இந்த சகோதரி ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா இவங்க முதலாக நம்மக்கிட்ட வந்து டேட்டூவை பற்றி விசாரித்து அதை எப்படி போட்டுக்கலாம், எந்த அளவில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன விசாரிக்கும்போது அவங்க கண்ணில் ஒரு பயமும் மிரட்சியும் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி ஆ, ஊ, ஐயோ அப்படின்னு தமிழ் எழுத்தில் வர நெடில் எழுத்துக்கள் எதையும் உபயோகிக்காமல் ரொம்ப அமைதியாக எந்த ஆரவாரமும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய டேட்டூ இங்கே போட்ட மாதிரியான ஒரு உணர்வோட முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை பார்த்த எனக்கே வந்து ஆச்சரியம் ஆயிடுச்சு. இந்த 3 அங்குலம் இருக்கிற ஒரு டேட்டூவை போட குறைந்தது ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த முழு நேரத்துலையும் எந்த ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்து போட்டுக்கிட்டாங்க. இதனால் இந்த சகோதரிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த டேட்டூ மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் உற்சாகமும் உத்வேகமும் ஒரு நேர்மறையான எண்ணங்களும் அதிகரிக்கும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி சகோதரி. இது வரைக்கும் என் உடம்புல எந்த டேட்டூமே இல்லை, ஆனால் அதை நான் டேட்டூ போட்டுக்கணும், அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை நான் உணர ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன அறிவுரை. நீங்கள் முதலாக ஒரு டேட்டூ போட்டுக்கும்போது அதோட அளவு வந்துட்டு சின்னதாக இருக்கட்டும். அதாவது சின்னதுன்னா ஒரு அங்குலத்துலேருந்து ஒரு 2 இல்லை 3 அங்குலம் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் முதலாக சோதிக்க போகிறீங்க. உங்கள் உடம்புல எப்படி இருக்கும், உங்களோட வலி எப்படி இருக்கும், அது நீங்கள் தாங்கக்கூடியவராக இருக்கிறீங்களா, இதை நாம் போட்டோம்னா எல்லோரும் வந்துட்டு இதை விரும்பி பார்ப்பாங்களா,
இதை எப்படி பராமரிக்க போகிறோம், இது குணமாகிற வரைக்கும் நமக்கு எந்த காயமும் ஒரு புண் மாதிரியான ஒரு எதிர்மறையான விளைவை கொடுக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லாதவங்களாகவும் இருக்கலாம். இது மூலமாக தான் ஒரு டேட்டூ போட்டுக்கும் போது எல்லாரும் பயம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. டேட்டூ அப்படின்னு சொல்கிறது உங்களோட எண்ணத்தோட வெளிப்பாடு. நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதையே தான் ஒரு சின்னமாகவோ இல்லை வடிவமாகவோ உங்கள் உடல் மேலே ஒரு மாறாத ஒரு குறியீடாக நீங்கள் அதை போட்டுக்க போகிறீங்க. இவ்வளவு வலி வேதனைகள், இவ்வளவு கேள்விகள், இதையெல்லாம் நம்ம தாண்டி போட்டுக்க போகிற நம்மளோட முதல் டேட்டூ நமக்கு எப்போவுமே சலிப்பை ஏற்படுத்தாத மாதிரி, எப்பவும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி, ஒரு உத்வேகத்தை தூண்டுற மாதிரியான ஒரு டேட்டூ குறியீடுகள் இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும், இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, என்னை தொலைபேசி மூலமாக அணுகலாம். உங்களோட முதல் டேட்டூ எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட கட்டணங்கள்னு பார்த்தாவே உங்களோட கையை கடிக்காத மாதிரியும் உங்கள் பணப்பையை மடிக்காத மாதிரியும் மிகவும் எளிதாகவும் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும் அப்படின்றத நான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டேட்டூ போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும், உங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பான முறைகள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் முயற்சி பண்ணாத வரைக்கும் அதோட முடிவு, அதோட பின் விளைவுகளை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதே மாதிரி தான் இந்த டேட்டூவும். உங்களுக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு குறியீடு மூலமாகவும் இந்த டேட்டூ மூலமாகவும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போது இருக்கிற பரபரப்பான இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் 2 பேருமே தன்னோட காதலன் இல்லை காதலியோட இல்லை நண்பர்களோட பேரை போட்டுக்க ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்படுற இந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக அவங்க பிரிஞ்சிக்கவோ ஒருத்தரை வெறுக்கவோ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க உடம்புல இருக்கிற இந்த மறையாத டேட்டூ அவங்களுக்கு ஒரு சலிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உங்களோட முதல் டேட்டூ எப்போவுமே ஒரு பெயராக இருக்கும் பொழுது நிறுத்தி நிதானமாக முடிவு செய்து அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்றது என்னோட யோசனை. ஏன்னா என்கிட்ட வர டேட்டூ சகோதர சகோதரிகள் 30 விழுக்காடு வரைக்கும் அவங்களோட பழைய டேட்டூவை மறைச்சி புது டேட்டூவாக மாற்றுறவங்களாக இருக்கிறாங்க. அதனால் என்னோட இந்த ஒரு சின்ன அறிவுரை, உங்களோட முதல் டேட்டூ எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு மலராகவோ இல்லை ஒரு சின்னமாகவோ உங்களோட ராசிக்கு ஏற்ற ஒரு சின்ன குறியீடாகவோ, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உங்களோட மதங்களை குறிக்கும் ஒரு குறியீடாகவோ இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன ஆலோசனை. பாருங்கள், இந்த டேட்டூவோட இறுதி கட்டத்தை நாம் அடைய போகிறோம். இது வரைக்கும் இந்த டேட்டூ போடுறதுக்கு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு அசைவும் சலனமும் இல்லாமல் இந்த சகோதரி டேட்டூவை முழுமையாக ஒரு ஈடுபாட்டோடு போட்டுக்கினாங்க. அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி முதல் டேட்டூ போட்டுக்க விருப்பம் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். டேட்டூ சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொண்ட சுமார் 18 வருஷங்களாக இந்த துறையில் எனக்கு இருக்கிற அனுபவத்து மூலமாக உங்களுக்கு எப்பவும் நான் உதவ காத்துட்ருக்கிறேன். முதலான அவங்களோட டேட்டூ போட்டுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காணொலியை அவங்களுக்கு பகிருங்க. அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் பயம் இருந்தாலும் அதை போக்குறதுக்கு நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொலியோட முடிவில் இந்த காணொலியின் பொருளடக்கத்தில் என்னோட தொலைபேசி எண்ணை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த தொலைபேசி எண்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவும். இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.
மறுபடியும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.